தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடே கூட எழுந்ததுண்டானால் நீங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சன்னதிக்கு நாம் ஜெபிக்கிற போது அவர் எஸ் என்பார் அல்லது நோ என்பார், வெயிட் என்பார். ஆனால் நீ பிடிக்கிற முயலுக்கு 3 கால் தான் சொல்ற மாதிரி தேவனுடைய சன்னதிக்கு திரும்ப 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 அழுது 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 புலம்பும் போது சில சந்தர்ப்பங்கள்ல தயவு செஞ்சு கவனிக்கணும், எவை இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்திற்கு விரோதமாக தேவன் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். இப்ப நாம பேசுறது என்னன்னா, அவங்க அன்னைக்கு போஜனம் செய்யணும் அப்படின்னு பேசுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் போஜனமும் சாப்பிட்டாங்க, போஜனம் தேவன் கொடுத்தார். ஆனா அவங்களுக்கு மாம்சம் வேணுமா, அது இப்ப அவங்க பிரச்சனை. அவர்கள் இருப்பதிலே திருப்தி அடையாமல் இல்லாத பொல்லாதவைகளுக்காக ஆசைப்பட்டு தேவனை மிகவும் சோதித்தார். ஐயோ, தேவன் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை, அவர் உண்மையா நம்மிடத்தில் அன்பு கூறல, அவர் அன்பு கூர்ந்தா மாம்சம் கொடுக்கலாம், அந்த ஆகாரத்தை கொடுக்கலாம்ல என்று அவர்கள் தேவனை மிகவும் சோதித்தார்கள். எனவே தேவன் என்ன செய்ய, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காகத்தானே ஒரு அற்புதமான இடத்தை வைத்திருக்கின்றேன், பாலும் தேனும் ஓடுகின்றதான பூமியை உங்களுக்காக வைத்திருக்கிறேன், உங்களுக்காக வாக்குத்தத்த பூமியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அதை குறித்து நீங்கள் யோசிங்களேன். அதை சுதந்திரத்துக் கொள்ளுவதற்கு நீங்க மன்றாடுங்க, போராடுங்க. அதை விட்டுட்டு இந்த சாப்பாட்டுக்காக, இந்த பொரியலுக்காக, மாம்சத்துக்காக இது இல்ல, இதுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களோ மதிப்புள்ளவைகளை விட்டுவிட்டு மதிப்பற்றவைகளுக்காக தேவ சன்னதிக்கு கேட்டுக்கிட்டே இருந்தா சரி அப்படி என்று சொல்லி அவர்கள் கேட்டவைகளை கொடுத்து விட்டார். அப்படி கொடுத்த பிறகு அவர்கள் அனுபவித்தார்களா என்றால் அனுபவிக்கவில்லை. காரணம் என்ன? அவர்கள் ஆத்துமாக்களிலே தேவன் இளைப்பை அனுப்பிவிட்டார். அதாவது அவர்கள் சாப்பிட்டார்கள் மாமிசத்தை, ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லை, ஆனந்தப்பட முடியவில்லை. பிளேட் நிறைய போட்டுக்கொண்டார்களே தவிர, சாப்பிட்டார்களே தவிர திருப்தி மாத்திரம் வரவே இல்லை. சாபம். சகோதர சகோதரிகளே, தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கிற போது தேவன் இது வேண்டாம் என்று உணர்த்துகிற போது சரி ஆண்டவரே என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். வற்புறுத்தி அதை எப்படியாவது சாதிக்கணும், வற்புறுத்தி அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்னு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. ஏனென்றால் பலவந்தமா சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது சில சந்தர்ப்பங்கள்ல நீயே உன் கையை சுட்டுக்குவ. தேவையானவைகளை, நீ கேட்டவைகளை எல்லாம் உன் கைக்கு சேர்ந்துரும். ஆனால் அதை அனுபவிக்க முடியாது, சந்தோஷப்படவும் முடியாது. தேவன் அவராக உனக்கு சில காரியங்களை அருளும் போது அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படுவாய், அனுபவிப்பாய், ஆசீர்வதிக்கப்படுவாய். இது தேவைங்கிறீங்களா, இல்லைன்னா நான் நினைக்கிறதா எனக்கு வேணும் அப்படிங்கிறீங்களா? எது உங்களுக்கு வேணும்? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலம் நான் நினைக்கிறது தான் தேவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவசித்தம் இல்லை. தேவசித்தம் என்றால் என்ன? ஆண்டவரே MBA படித்தவர் தான் வேணும், 5 அடி 10 இன்ச்சிலிருந்து ஒரு 6 அடி வரைக்கும் இருக்கிறவர் தான் வேணும். ஓகே, முடி நிறைய இருக்கணும், அப்புறம் வெள்ளையா இருக்கணும். ஓகே, ஒரு முடிஞ்சா 6 பேக் கூட இருந்தா நல்லது. எங்க ஆளுங்க தான் வேணும், இந்தக்கா கருப்பு கரடி மாதிரி இருக்கும். ஆண்டவர் உம்முடைய சித்தப்படி தான் நடக்கணும், இது வேற. அப்புறம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு கையெழுத்து போடுங்க ஆண்டவரே, இப்படிப்பட்டவர் தான் எனக்கு தருவேன்னு சொல்லி கையெழுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் எழுதிட்டு, இப்படி நீ நினைச்ச ஆசைகள் எல்லாத்தையும் எழுதி ஆண்டவர் இது உம்முடைய சித்தம்னு கையெழுத்து போட்டுருங்க ஆண்டவரே. அது கவனிங்க, தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தம் அப்படின்னா என்னன்னா, நீ ஒரு பிளாங்க் பேப்பர் எடுத்து கீழே நீ சைன் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்க இது மேல என்ன எழுதுறீங்களோ அது எல்லாத்தையும் மனப்பூர்வமா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறது தேவ சித்தம். தட் இஸ் காட்ஸ் வில். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம தேவனிடத்துல வரும்போது நாம என்ன கேட்கணுங்கிறது நமக்கு தெரியணும்னா முதல்ல பைபிள் நமக்கு தெரியணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல நல்ல வசனம் இருக்குங்க. 7வது வசனத்துல பின்னால் பகுதியை வாசிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்லா இருக்கா இல்லையாங்க? இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, மேல இருக்கிறது அண்டர்லைன் பண்ணிடாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரே, அதுக்காக தான் ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ அந்த மேல இருக்கிற லைனை கூட வாசிக்கலாம். அங்க என்னங்க இருக்கு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை என்னங்க இருக்கு? உங்களிலும் நிலைத்திருந்தால். முதல்ல எனக்குள்ள நீங்க இருக்கணும், உங்களுக்குள்ள என்னுடைய வார்த்தைகள் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்கள் இருதயங்களில் என்னுடைய வார்த்தை இருக்கும் என்றால் நீங்கள் எதை கேட்டாலும் சரி அந்த வார்த்தையின் அடிப்படையில தான் கேட்பீங்க. புரியுதாங்க? உங்க இருதயத்துல தேவ வார்த்தை இருந்தா நீங்க எதை கேட்டாலும் அந்த வார்த்தையின் அடிப்படையில தானே கேட்பீங்க. இருதயத்துல வார்த்தை இல்லாம போனா அனாவசியமானவைகளை கேட்டுக்கிட்டே இருப்போம். சில நேரங்கள்ல அருவருப்பானவைகளை கூட கேட்டுடுவோம். அதன் விளைவு ஆபத்துக்களுக்கு இலக்காக்கி விடுவோம். தேவன் அருமையா சொல்றாரு பாருங்க, எனக்குள்ள நீங்கள், உங்களுக்குள்ள என்னுடைய வார்த்தைகள் இருந்தா உனக்கு எது வேணுமோ நீ கேளு, உனக்கு நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிற போது நாம் எதை கேட்டாலும் கூட வார்த்தையின் அடிப்படையில தான் கேட்போம். அப்படி தேவ வசனத்தின் அடிப்படையிலே ஜெபித்து வார்த்தையின் அடிப்படையிலே பதிலை பெற்றுக்கொண்டு வார்த்தையின் அடிப்படையிலே நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என மனப்பூர்வமாய் விரும்புகிறேன். வாங்க ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, ஒரு வீட்டிலே எந்த பிள்ளை பலவீனமாக இருக்கிறாளோ இருக்கிறானோ அந்த பிள்ளை மீதுதானே தாய் மனதிற்கும் தந்தையின் மனதும் இருக்கும். அதே போல வாழ்க்கையிலே தோற்றுக்கொண்டே இருக்கிற எங்கள் மீதுதானே ஆண்டவரே உம்முடைய அக்கறையெல்லாம். இந்த உண்மையை, சத்தியத்தை உணர்ந்து கொண்டு நீர் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற தேவன் என்றும் வெறுமையாகிப் போன வாழ்க்கைகளை மீட்டெடுக்கிற தேவன் என்றும், ஆண்டவரே ஆரோக்கிய குறைவோடு இருக்கிற சரீரங்களை சொஸ்தமாக்குகிற தேவன் என்றும், ஒன்றுமில்லாமல் போயிருக்கிற வாழ்க்கைகளை பொங்கி நிரம்பும்படியாக செய்யக்கூடிய தேவன் நீர் என்றும் ஆண்டவரே அறிந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், கனப்படுத்துகின்றோம். அதேபோல இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவருடைய பலவீனங்கள் என்னவோ அது அவர்களை காட்டிலும் நீர் அதிகமாய் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பலவீனங்கள் என்ன, எங்களுடைய குறைவுகள் என்ன, எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிவீர். எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். எனவே உம்மிடத்திலே கேட்கிறேன், எங்கள் பலவீனத்திலே பலத்தை அருளிச் செய்யுங்க. என்னுடைய சந்நிதியிலே நாங்கள் கேட்கிற விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்து உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருந்திருக்கும் என்றால் ஒரு 10 பேருக்கு ஷேர் செய்யுங்கள். அதேபோல லைக் பண்ணுங்கள். கூடவே ஒரு நேர்த்தியான கமெண்ட்டும் போடுங்கள். சோஷியல் மீடியா மூலமாக எத்தனையோ பேருக்கு இந்த அற்புதமான செய்தியை ஷேர் பண்ணுகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதால் நீங்கள் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபடியும் நாளை தேவனுக்கு சித்தமானால் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி.